ஓவியா வணக்கம். அதிமுகவில் இருந்து போட்டியிட்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்.ஆர். விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா கடிதம் தலைமைச் செயலகம் சென்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்தார். அந்த ராஜினாமா கடிதம் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக சபாநாயகர் தரப்பில் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் தன் கைப்பட எழுதிய இந்த ராஜினாமா கடிதம் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தால் தமிழகத்தில் இடைத்தேர்தல் சந்திக்கக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை என்பது 7ஆக உயர்ந்திருக்கிறது. பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், விராலிமலை, திருச்சி கிழக்கு மற்றும் இன்று காலியான கரூர் தொகுதி என 7 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் விரைவில் நடக்க இருக்கும். இந்த 7 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அடுத்த 6 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்போது காலியாக இருக்கக்கூடிய 7 தொகுதிகள் தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் 7 தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். அந்த அடிப்படையில் அடுத்த 6 மாதங்களுக்குள்ளாக இந்த 7 தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று. மற்றொன்று மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இடைத்தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கை இந்த 7 மட்டும்தானா அல்லது மேற்கொண்டு இன்னும் இது அதிகரிக்குமா என்பதுதான் அடுத்து வரக்கூடிய அரசியல் ரீதியாக எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. காரணம், தற்போது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையின் பலம் என்பது 47 41 குறைந்திருக்கிறது. மேலும் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகிய இருவரும் அவர்கள் இன்னும் அதிமுகவின் தலைமையோடு உடன்படாமல் முரண்பட்ட ஒரு நிலையில்தான் காணப்படுகிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் நிலைப்பாடு என்ன என்பதும் அவர்கள் எடுக்க போகக்கூடிய முடிவு என்ன என்பதும் கேள்விக்குறி. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்தால் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது 41 39 குறையும். அதே சமயத்தில் இடைத்தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை என்பது 7 9 அதிகரிக்கும். பெருந்துறை 1, மதுராந்தகம் 2, தாராபுரம் 3, அம்பாசமுத்திரம் 4, விராலிமலை 5, திருச்சி கிழக்கு 6, தற்போது கரூர் தொகுதி 7 என 7 9 அதிகரிக்கும். இந்த நிகழ்வு என்பது நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஒன்று. மற்றொன்று, இந்த இடைத்தேர்தல் பொறுத்தவரையில் நடத்தப்படும் போது ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இது போன்று தமிழகத்தில் ஏற்பட்ட அரசியல் அசாதாரண சூழலை போன்று இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் இடைத்தேர்தல் என்பது நடத்துவதற்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அவை அனைத்தும் சேர்த்து ஒரே நேரத்தில் தான் ஒட்டுமொத்தமாக இடைத்தேர்தல் என்பது ஒரு நாளில் நடத்தப்படும். அந்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். இது மிக முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால், தற்போது இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒவ்வொரு கட்டங்களாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டு அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்கிறது. மிக முக்கியமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அடுத்த ஆண்டுதான் நடைபெற இருக்கின்றது. இதன் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக அரசு அதிகாரிகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட இருக்கிறார்கள். அப்படி அரசு அதிகாரிகள் பெருமளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்காக பயன்படுத்தப்படும் போது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக கோவா, மணிப்பூர், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய 7 மாநிலங்களில் அடுத்த ஆண்டு, அதாவது 2027ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய மாநிலங்களாக இந்த 7 மாநிலங்கள் இருக்கின்றது. அப்படி இந்த 7 மாநிலங்களும் சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளக்கூடிய இருக்கின்ற நிலையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிக முக்கியமான கட்டம் என்பதால் அதற்கு அதிகப்படியான அரசு அதிகாரிகள் பயன்படுத்தப்படுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில்தான் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலை முன்கூட்டியே இந்த ஆண்டு இறுதியிலே நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை கருதி அதற்கு அதிக அளவில் அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய காரணத்தால் அந்த 7 மாநிலங்கள் மற்றும் தற்போது இந்தியா முழுக்க காலியா இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடந்தால் அது மிகப்பெரிய ஒரு விடயமாக, மிகப்பெரிய ஒரு தேர்தலாக தான் பார்க்கப்படும். இதுதான் தற்போதைய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் வரை நாம் அதை பொறுத்துதான் பார்க்க வேண்டும். மற்றபடி தற்போது தமிழகத்தில் இந்த நிமிடம் வரை
7 தொகுதிகள் காலியானதாக பார்க்கப்படுகிறது. அது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் இந்த எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகரிக்கக்கூடிய பட்சத்தில் அந்த எந்த கட்சிக்கு சாதகமாக அமைய போகிறது என்பதும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே தற்போதைய நிலையில் தாவேக அரசுக்கு 107 என்பதுதான் எண்ணிக்கையாக இருக்கின்றது. இன்னும் தாவேக அரசு என்பது தனிப்பட்ட முறையில் அவர்கள் யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கே இன்னும் ஒரு 10 to 11 இடங்கள் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. தற்போது 7 தொகுதியில் காலியானதாக இருக்கும் நிலையில் இன்னும் 3 அல்லது 4 தொகுதிகள் ஒருவேளை யாரும் ராஜினாமா செய்தால், அப்படி போட்டியிட்டு தேர்தல் நடந்தால் அந்த தேர்தலில் ஒட்டுமொத்த காலியான தொகுதியிலும் தாவேக வெற்றி பெற்றால் அவர்கள் எந்த கட்சியுடைய தயவும் இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். ஒருவேளை அதில் மற்ற திமுக, அதிமுக, தாவேக என கணிசமான சில இடங்களை மட்டும் அவர்கள் மாறி மாறி கைப்பற்றி அவர்களுக்கு ஒரு 2 இடமோ 1 இடமோ கைப்பற்றினால் அது தமிழக வெற்றி கழகத்துக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்புக்கான சூழலை இன்னும் முட்டுக்கட்டையாக தான் இருக்கும். இதன் காரணமாக தான் இந்த இடைத்தேர்தலும் பொறுத்தவரையில் சட்டமன்ற தேர்தலை போல மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஆளுநர் அருளைக்கரையை சந்திக்கிறார் சபாநாயகர் மற்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார். சற்று நேரத்தில் ஆளுநரை சந்திக்கிறார் சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் மற்றும் அமைச்சர் CTR நிர்மல்குமார். இந்த தாவேகாவுக்கு MLA-க்களை இழுப்பதாக அதிமுக கொடுத்த புகாருக்கு விளக்கம் அளிப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆளுநரிடமும் புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கின்றது. அதாவது கட்சி தாவல் தடை சட்டம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவின் தலைமை உத்தரவுக்கு எதிராக தற்போதைய அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த போது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். மற்ற 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து மீண்டும் அதிமுக இணைந்து கொண்டார்கள். அதன் காரணமாக சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட அந்த புகார் கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி வாபஸ் பெற்றார். ஆனால் மற்றபடி ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக எப்படி நீங்கள் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் நீதிமன்றம் வரை சென்று நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கக்கூடிய நிலையில்தான் ஆளுநரிடமும் இது போன்ற புகார் கொடுக்கப்பட்டது. அதாவது குதிரை பேரம் நடப்பதாகவும் தற்போதைய அரசு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்காக வேண்டும் என்று இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து வைத்துவிட்டு தாவேக்கள் இணைய வைத்துவிட்டு இடைத்தேர்தலை உருவாக்கி வருவதாக புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக சட்டப்பேரவை சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் மற்றும் அதைத் தொடர்ந்து அமைச்சர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் ஆளுநரை இன்னும் சில நிமிடங்களில் சந்திக்க இருக்கிறார்கள். ஆளுநரை சந்தித்து இது தொடர்பாக விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற நிகழ்வு அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது, இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய தொகுதி எண்ணிக்கை என்பது அதிகரிக்கப்பட்டு வருவது, அதே போன்று ஆளுநரிடம் கொடுக்கப்பட்ட புகார், அந்த புகாருக்கு சபாநாயகர் மற்றும் அமைச்சர் நிர்மல்குமார் சென்று விளக்கம் கொடுக்க இருப்பது, தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, அதாவது குதிரை பேரத்தில் தற்போதைய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது, அதன் காரணமாக தான் MLA-க்கள் ராஜினாமா செய்து வருகிறார்கள், தாவேக்கள் இணைந்து வருகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு உள்ளிட்ட அனைத்துமே தற்போதைய அரசியல் சூழலில் பரபரப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஓவியா.